நான் உங்கள் மினி. வெல்கம் டு மினி பிடிஎஸ் ஆர்மி OT7 சேனல். ஸோ நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இது சடன் மேரேஜ் வித் பிரதர் ஃபினான்சியோட எபிசோட் 11 VFF போயிட்டுருக்கு. ஸோ இந்த எஃப்எஃப் இது வரைக்கும் மற்ற எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ரெண்டுமே மறக்காமல் பண்ணிடுங்கடா. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுக்கலாம். நல்லா படிச்சுட்டு அதில் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோம்னா, நீங்கள் வந்துட்டு விருந்துக்காக உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருப்பீங்க. அப்போ வந்துட்டு நிறைய அட்ராசிட்டி நடந்திருக்கும். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உங்கள் தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கான். பட் அவங்களோட ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஷாக்காக இருக்காட, பாவி ஏஜ் டிஃப்ரெண்ட் எப்படி ஒரு பொண்ணு லவ் பண்ணுறியடான்னு. அவன்கிட்ட சண்டைக்கு போனால் சரி சண்டைக்கு போகாதன்ட்டான். சரி புருஷன் பேச்சு மீறவா முடியும், கம்முன்னு வந்துட்டீங்க. ஸோ அதோடு முடிச்சிருந்தோம். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ கரெக்டாக எல்லாம் கார்லேருந்து இறங்குறீங்க. சுகா வந்துட்டு வரல. உங்கள் அத்தையும் மாமாவும் ஆர்வமாக நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா அப்போ அவங்க ஃபஸ்ட்டே கால் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து சொல்லியிருப்பான், அந்த மாதிரி நியர்பையில் வந்துட்டோம், 10 நிமிஷத்தில் வந்துடுவோம். ஸோ 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. வந்துட்டியாம்மா? வந்துட்டேன் இந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையை பார்த்து சிரிக்கிறீங்க. அவங்க வந்துட்டு அங்கே 4 பேர் நின்னுங்க. எங்களோட சுகாவை காணோம். சுகா மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாமா. என்னடா அங்கேருந்தே போயிட்டான், என்ன பண்ண சொல்கிற? ஷூங்கன்னு கறிவேலையா? சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறான். ரியா வந்து சைலண்ட்டாக நிற்கிறாங்க. அத்தை இல்லை பரவாயில்ல, அவங்களுக்கு மட்டும் ஆராத்திடுங்க. ரியா நீ நில்லுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லத்தை அதை நில்லுமா. சரிம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரியா நிற்கிறான். நீங்கள் ரியாக்காவை பார்த்து நைட்டாக சிரிக்கிறீங்க. அவங்க ஸ்மைல் பண்ணிட்டு மாமா பேசுகிறாரு அப்படி சொல்லிட்டு அழகாக நீங்கள் ஹெட்டை வேறு ஷேக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அத்தையும் மாமாவும் சேர்ந்து தான் ஆராத்தி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆராத்தி எடுத்ததுக்கப்புறம் வந்து தட்டில் காசு போடுறான். பொதுவாக ஆராத்தி எடுத்தவங்களுக்கு போடுவாங்கள்ல, அதனால் போட்டுட்டா அவங்களுக்கும் வீக்காகையும். ரியா வந்துட்டு அது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து அவன் ஹேண்ட்பேக்கில் தேடி போகிறான். இந்தாம்மா அது போடு. இல்லைம்மா அம்மா என்கிட்ட எனக்கு சுகா கொடுத்து வச்சுருக்காரு, இதை போடுவான். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரியாவுக்கு வந்து அவங்க மாமா தான் காசு கொடுத்துருப்பார். ரியா அதை வாங்கி போடுறாங்க. உங்கள் அத்தை டக்குன்னு பார்த்துட்டு, அது என்ன மூத்த மருமகளுக்கு மட்டும் காசு தரீங்க, அப்போ என் 2வது மருமகளுக்கு என்ன? ஒரு 2வது மருமகளுக்கு தான் இருந்தால் அவன் நிற்கிறான்ல, அவன் போட்டான்ல, அப்புறம் என்ன? ஆனாலும் மத்தா இருடி நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் மாமா வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டு அதை தட்டில் போட போகிறீங்க. டக்குன்னு வாங்கிக்கிட்டோம். ஏங்க என்ன அதான் போட்டோம்ல, இது நம்ம கலெக்ஷன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுக்கிட்டான். அதான் இங்கே போடணுண்டா, போம்மா கலெக்ஷன் பார்க்குறியா? ஏண்டா நான் கூட சரி 3 கலெக்ஷனாக வரும்னு நினைக்கிறேன், என்னவே இப்படி பண்ணுறத போடு போமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்கெட்டில் வச்சிட்டான். நீங்கள் கொடுங்கன்னு சொன்னாலும் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் அத்தை பேர் அந்த ஆரத்தையெல்லாம் ஊற்றிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் 3 பேரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. ரியாவுக்கு உண்மையிலே ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் இடுப்பெல்லாம் வலிக்குது. பார்த்துட்டு என்னாச்சு நீ? இல்லை எனக்கு ரொம்ப இடுப்பு வலிக்குது, இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு வந்தோம்ல, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. அது அப்படி சொல்லிட்டு ரியாக்கா யோசிக்கிறாங்க. என்னாச்சு? அதுவா, இன்றைக்கி தானே மாமா அதிசயமாக பேசினார், நான் பாட்டுக்கு வந்தோடனே பேசாமல் போனால் எப்படி இருக்கும்? ஒரு 2 வார்த்தை பேசினானா நான் பேசிட்டு போகிறேன் சரியா? சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு அதுவா, இன்றைக்கி தானே மாமா அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசினாங்க. ஆமாம், அதுக்கு என்ன? அதனால தான் ஒரு 2 வார்த்தை பேசினாருன்னா பேசுகிறாங்களாமா, அதுக்காக இருக்காங்களாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 3 பேரும் உட்காந்துருப்பீங்க. உங்கள் அத்தையும் மாமாவும் ஆல்ரெடி நீங்களாம் வரேன்னு சொல்லவும் காஃபிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, பிஸ்கட்லாம் வைக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு என்ன இது பிஸ்கட்லாம் நட்ஸாக இருக்குது? உங்களை பார்த்துட்டு அதானே ஹெல்த்தி, இதுக்கு தான் டாக்டரே கல்யாணம் பண்ணக்கூடாது. என்ன சொன்னேன்? ஒன்றும் சொல்லலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே மூஞ்சி சைலண்ட்டாக வச்சுக்கிட்டீங்க. பட் எல்லாருக்கும் கேட்டிருக்கோம். உங்களை முறைக்கிற மாதிரி பார்க்குறான். உங்கள் அத்தை மாமாக்கெலாம் சிரிப்பு தான் வந்திருக்கும். ரியா அவங்கள பார்த்துட்டு ஏண்டி டக்குன்னு உண்மையை சொல்லிட்டேனோ அடிச்சுட்டு ரியா ஹெட் வேறு ஷேக் பண்ணுறாங்க. நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல எனக்கு பிடிக்காதுன்னு. நீ டாக்டரை கூட தான் பிடிக்காதுன்னு சொன்னேன், டாக்டர் தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆமாம் சத்தமாக சொல்லாதீங்க, ஆல்ரெடி முறைச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் சீக்கிரட் வேறு பேசிகிட்டு இருக்கீங்க. ரியாவுக்கு வந்து உங்கள் மாமா எடுத்து கொடுத்துருப்பாரு உங்களுக்கு ரியாக்கெலாம் பிஸ்கட்லாம். ரியா வந்துட்டு மாமா கொடுத்துட்டாரு, நோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டாங்க, காஃபி குடிச்சிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் அந்த காஃபியை மட்டும் குடிச்சிட்டு அந்த பிஸ்கட்டு கையில் வச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஒரு ½ hour எல்லோரும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. பேசிட்டு எல்லோரும் ரூமுக்கு வந்தாச்சு. நீங்கள் அந்த பிஸ்கட்டை வச்சுட்டு எழுந்திரிச்சு ஓடி வந்துட்டீங்க. ஐயோ என்னால் நட்ஸு போட்டு நோ சான்ஸ். அந்த நட்ஸு போட்டு அந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு உண்மையால் அந்த இது வந்து நட்ஸு போட்ட மாதிரி தெரிஞ்சிருக்காது, அதனால தின்னுட்டீங்க.
அது வந்து உங்கள் அத்தை சொல்லியிருப்பாங்க நட்ஸை போட்டிருக்கேம்மான்னு. பட் அதில் நட்ஸும் தெரியலை, டேஸ்ட்டும் லைட்டாக தான் வந்திருக்கு, ரொம்ப வந்திருக்காது. உங்கள் அத்தை அதில் வேறு சாக்லேட் ஃப்ளேவர் வேறு கலந்து விட்ருப்பாங்க. சரி பிள்ளைங்க சாக்லேட் ஃப்ளேவர்னால் சாப்பிட்ருன்னு சொல்லி, அதனால் அதில் உங்களுக்கு சாக்லேட் டேஸ்ட் தெரிஞ்சாலும் நீங்கள் ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் குடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குடிச்சிட்டிங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு நட்ஸாக மேலே தெரிஞ்சாலுமே நோ, இந்த பிஸ்கட் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு ரூமுக்கு வந்துட்டு நீங்கள் பாண்டுக்கு வந்து ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. அயன், ஆ என்னங்க, ஒரு நிமிஷம் கண்ணை மூட. எதுக்கு? நான் ரீல்ஸ் பார்த்துட்ருக்கேன். கண்ணை மூடுன்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபோனை கவுத்தி வச்சுட்டு அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துருக்கீங்க. உங்கள் கையை பிடிக்கிறான், உங்களுக்கு ஒன்றுமே புரியல, உங்கள் 2 கையை லாக் பண்ண மாதிரி பிடிக்கிறான். என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, சீக்ரெட். என்ன சீக்ரெட்? சீக்ரெட்னால் நான் கண்ணை திறந்து பார்க்கணும். சீக்ரெட் எப்படி கண்ணை திறந்து பார்ப்பாங்க? சரி என்னமோ சீக்ரெட், சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக கண்ணை மூடி இருக்கீங்க. வந்து உங்கள் லிப்ஸை லைட்டாக வந்துட்டு அவனோட ஃபிங்கர் வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ணலையே. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து மெல்றீங்க, உங்களுக்கு வார்த்தை வெளியே வரல. வந்துட்டு அவள் லிப்ஸு உங்கள் லிப்ஸை அட்டாச் பண்ணுறான். உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. அவள் அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்துட்டு உங்கள் டங்கோட அவன் டங்க்கு வந்து இடிக்கிற மாதிரி பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம ஷாக்காக ஒரு மாதிரி டீப்பாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பட் அடுத்த செகண்டே உங்கள் வாயில் ஏதோ வருது. நீங்கள் டக்குன்னு வேறு விழுக்குற முழுங்கி இருப்பீங்க. முழுங்கிட்டு இப்படியே பார்க்குறீங்க. சிரிச்சிட்டே உங்களை பார்க்குறான். என்னது அது? அதான் எங்கள் அம்மா செஞ்சாங்களா பிஸ்கட், நட்ஸ் பிஸ்கட். ஐயோ எனக்கு பிடிக்காது. அதான் சாப்பிட்டில்ல, போங்க. நீங்கள் எதுக்கு கிஸ் பண்ணீங்க? கிஸ் பண்ண மாதிரி எதுக்கு அதை கொடுத்தீங்க? எனக்கு பிடிக்காது. உங்களை பார்த்துட்டு அதான் சாப்பிட்டில்ல, அப்புறம் என்ன? சரி வா அடுத்த வாய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்த வாய்க்கு பிஸ்கட்டை வாயில் எடுத்துருக்காரு. நீங்கள் தலையை ஆட்டுறீங்க. விடவே இல்லை. கிஸ் பண்ணி அந்த மொத்த பிஸ்கட்டும் ஊற்றிருப்பான். ஆனால் உங்கள் மூஞ்சி பார்க்கணுமே ரொம்ப கேவலமாக வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரு மாதிரி வாயெல்லாம் மாதிரி வச்சுட்டு ஏன் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் மூஞ்சி ரியாக்ஷனு. நல்லா தானடி இருக்குது, லாஸ்ட்டெல்லாம் கடிச்சு தானே சாப்பிட்டேன். பிஸ்கட் போடுங்க அது வாங்க எடுத்துட்டு மூஞ்சி திருப்பி ஒரு மாதிரி மாற்றுறீங்க. சிரிச்சிட்டே பெட்டில் உட்காந்துருப்பீங்க. வேகமாக போய் வாயெல்லாம் கொப்பளிச்சிட்டு வரீங்க. இப்படி கொடுத்து விட்டானே, ஐயோ எனக்கு பிடிக்காதே. அது மட்டும்தான் உங்கள் மைண்ட் செட்டில் இருக்குது. வாய் கொப்பளிச்சிட்டு கூட விடாமல் தண்ணி குடிச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஐயோ இதை கொடுத்துட்டானே மேலே வேறு நட்ஸாக இருந்துச்சு. அது மட்டும்தான் மைண்ட் செட்டில் இருக்குது. உங்களை பார்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் கிளியராக புரியுது. என்ன அப்படி சொல்லிட்டு மூஞ்செல்லாம் மாறி வச்சுட்டு கேட்குறீங்க. உனக்கு நட்ஸு சாப்பிட முடியுது, ஆனால் உனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு நீ நட்ஸு சாப்பிடுவேன். டாக்டர் சார் நிமிஷம் உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனுக்கு முன்னாடி வேகமாக கத்துறீங்க. என்ன அப்படிங்கிற ரியாக்ஷனில் உங்களை பார்க்குறான். நீங்கள் கொஞ்சம் வாயை மூடுங்க. தயவு செய்து இந்த ரூமில் நீங்கள் டாக்டரை பிஹேவ் பண்ணவே பண்ணாதீங்க. எனக்கு டாக்டரை பிஹேவ் பண்ண சுத்தமாக பிடிக்காது. உங்களை பார்த்துட்டு என்னோட ப்ரொஃபஷன், வாயை மூடுறீங்களா? சைலண்ட்டாக உங்களை பார்க்குறான். எனக்கு டாக்டர் சுத்தமாக பிடிக்கும். தி ரீசன் ஆஃப் நட்ஸை சாப்பிட சொல்லுவாங்க, ஊசி சாப்பிட உங்களை பார்த்துட்டு ஊசி சாப்பிட சொல்ல மாட்டேன், வாயை மூடுங்க. ஏதோ ஃப்ளோலாம் வந்துருச்சு. ஊசி போடுவாங்க, மாத்திரை சாப்பிட சொல்லுவாங்க. சரியான குடும்பக்காரவங்க மட்டும் தான் டாக்டர் ஆவாங்க. உங்களை பார்த்துட்டு என்னை பார்க்கணும் குடும்பக்காரை மாதிரி இருக்கான். குடும்பக்கார மாதிரி இல்லை, ஆனால் அப்படி தான் பண்ணுறீங்க. தயவு செய்து இந்த பேர் என்னை இதை சாப்பிட சொல்லாதீங்க ப்ளீஸ். அது இல்லாமல் ஹெல்த்தியாக எதுவுமே சாப்பிட மாட்டேன் அதுதானே? ஆமாம். உங்களை பார்த்து முறைக்கலாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்க ரூம் மட்டும் வெளியே போயிட்டீங்க. வீக்க சிரிப்பு தான் வருது. இவ்வளோ வச்சுட்டு எப்படி தானும் போ மாசமாயிட்டானா இருக்குது. என் அங்கே வர எனக்கு தெரிஞ்சு டர்ருன்னு நினைக்கிறேன். உன்னையும் திங்க மாட்டா போல ஏதோ அப்படின்னு சத்தவே வந்து அமைதியாக உட்காந்துட்டான். நீங்கள் ரியாக்கா ரூமுக்கு போய் புலம்புறீங்க. கிஸ் பண்ணதுலேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஊட்டிட்டான் நட்ஸை ஊட்டிட்டான். அது நல்லா தாண்டி இருந்துச்சு. அது நட்ஸ் டேஸ்ட்லேயே இல்லை வாயின். எனக்கு கூட பிடிக்காது, பட் நான் சாப்பிட்டேன் பார்த்தியா, எனக்கு பிடிச்சிருக்கு. அது உங்களுக்கு பிடிக்கல, தம்பிக்கு பிடிச்சிருக்கு. ரியா என்ன அப்படிங்கிற ஷாக்கோடு உங்களை பார்க்குறாங்க. என்னடி சொல்கிறான்? ஆமாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ நமக்கு என்னென்ன பிடிக்கலையோ அதெல்லாம் பிடிக்குமா, அந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அது பிடிக்க சான்ஸே இல்லை. ரியா உங்களை பார்த்து சிரிச்சிட்டேன்னு. ஆனால் நிலமை ரொம்ப கஷ்டம்டி. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை பார்க்குறீங்க. அவன் டாக்டர், ஃபுல்லி ஹெல்த்தி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுவான். பட் நீ அது எனக்கு சுத்தமாக வேணான்னு பேசுகிற. ரொம்ப கஷ்டம் போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போங்க, நீங்களும் அப்படி தான் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு போய் உங்கள் அத்தைகிட்ட புலம்புறீங்க. உங்கள் அத்தையும் அப்படி தான் ஹெல்த்தி தானமாக சாப்பிடுமான்றாங்க. யார் சொன்னாலும் சரி எனக்கு நட்ஸு வேணாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க. அதாவது சாப்பிட்லாம், இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டா நல்லா இருக்குது,
அந்த ஃபீல்லாம் வரவே இல்லை, எனக்கு பிடிக்காது அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கீங்க. யார் என்ன பேசினாலும் உங்களை மாற்றவே முடியல. இப்போ போய் உட்காந்து உங்கள் மாமாட்ட புலம்பிகிட்டு இருக்கீங்க. சரிம்மா, உனக்கு பிடிக்காதா? ம், ஆமாம் மாமா, எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்ருக்கீங்க. என்னடா போய் இவ்வளோ நேரம் ஆயிங்க பிள்ளைய காணாமேன்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக இறங்கி வந்திருப்பான். நீங்கள் ரியாவும் வேறு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்ட மாதிரி இறங்கி வந்திருப்பீங்க. ஐயோ இவ வேற கோச்சிக்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் வந்திருப்பாங்க. ரியாவை பார்த்து சிரிக்கிறான். ரியாவையே பார்த்துட்டு வைன் ரூமில் இல்லையா? இல்லையா, நீ அவன் இறங்கி வந்துட்டான்னு நினைக்கிறேன். உங்கள் ரூம்லேயும் இல்லையா? ம், சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இறங்கி வராங்க. நீங்கள் பார்த்தா க்யூட்டாக உட்காந்து உங்கள் மாமாட்ட அதனால சமணங்கள் போட்டு கை 2 கட்டிக்கிட்டு உட்காந்து அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அதை பார்த்தோன்னா சிரிப்பு தான் வந்திருக்கும். டக்குன்னு அவன் ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறான். என்னாச்சு அங்கே பாருங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் க்யூட்டாக நல்லா காலெல்லாம் சம்மணம் போட்டு உட்காந்துட்டு கையை மறைச்சிட்டு பார்த்தா ஆமாம் தானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். ரியா பார்த்து சிரிக்கிறான். ரியா பார்த்துட்டு இன்னும் என் குழந்தையாகவே இருக்கா. ஆமாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக தான் இருக்குது. என் பொண்டாட்டி க்யூட்டாக இருக்கால அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்தா அவன் வந்துட்டான், இருமா நான் மிரட்டுறேன். இங்கே வாடா. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அப்பா அம்மா நின்றுட்டுருக்கான். ரியா வந்துட்டு உங்ககிட்ட உட்காந்துட்டு என்னாச்சுடி இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக கையை கட்டி உட்காந்துருக்கீங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? ஒன்றுமே புரியல. உங்களை பார்க்குறான், உங்கள் அப்பா பார்க்குறான். இருக்குப்பா. இருக்கா? எனக்கு தெரிஞ்சு நான் சுத்தமாக இல்லைன்னு நினச்சேன். உனக்கு என்னது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வீயோட அம்மா வந்துட்டு ஏங்க இப்போ அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்குறீங்க? அதெல்லாம் அவனுக்கு அறிவு இருக்குது, உன் பையனுக்கு அறிவே இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க முறைக்கிறாங்க. ஆமாம், ஒரு பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அது எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கணும்? உங்களை பார்த்துட்டு ஃபோர்ஸாக பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். நீங்கள் டிங்கின்னு சொல்லி அழகாக மண்டியை வேற ஆச்சுங்க. பாரு, அந்த பிள்ளையை அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி எதுக்கு அந்த பிஸ்கட்டை கொடுக்கணும்? அந்த பிள்ளை தான் பிடிக்கலன்னு சொல்லிடுச்சுல. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணாது. அப்படியே பார்த்துட்டு சரிப்பா அப்படின்னு மட்டும் சொல்கிறான். இனி பேர் ஒயனுக்கும் நட்ஸ் யாரும் கொடுக்காதீங்க, அவளுக்கு தான் பிடிக்கல. அம்மா பார்த்துட்டு ஒயன் அந்த மில்க் ஷேக் அதான் அதே எனக்கு பிடிச்சிருக்கு. சரிம்மா, அது என்னம்மா? அதான் நீ ஒரு தடவை சொல்லி கொடுத்துடனா? அது குடிக்கிறாளா? அது குடிக்கிறாளா? சரி பிஸ்கட் தான் பிடிக்கலையோ மேடம்க்கு? நீங்கள் டிங்குன்னு மலையாட்டிட்டு இனிப்பேர் எனக்கு நீ நட்ஸே கொடுக்காத. சரி, அதாவது இப்படி சொல்லக்கூடாது ஒயன் அப்புறம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு எதுவுமே ஹெல்த்தியாக கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீ சொல்லணும். நீங்கள் பார்த்துட்டு ஓ அப்படி சொல்லணுமா? ஆமாம்மா, இப்போ எனக்கு எதுவுமே ஹெல்த்தியாக கொடுக்காதீங்க. மொத்த குடும்பமும் உங்களை பார்க்குது, பட் நீங்கள் க்யூட்டானு பார்த்துட்டு டன்னா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. அதுவும் அழகாக உங்கள் மண்டி டிங்குன்னு வேறு ஆட்டிக்கிட்டு டன்னான்னு இருக்கேன். உங்களை பார்த்துட்டு டன். வீயோட அம்மா பார்த்துட்டு என்னது ஹெல்த்தியாக கொடுக்க வேணாமா? என்ன என்ன எப்படி சொல்கிறேன்? அதான் அப்படியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக பேசுகிறீங்க. நிறைய விஷயம் உங்ககிட்ட இன்னும் சைல்டிஷாக தான் இருக்குது. அவ்வளோ பிடிச்சிருக்கு. வீயோட அம்மா பார்த்துட்டு என்னடா ரொம்ப ரசிக்கிற போல. வந்து அவங்க அம்மா கிட்ட தான் உட்காந்துருப்பான். ரொம்ப க்யூட்டாக இருக்கால. ஃபஸ்ட்லாம் ஒருத்தர் சொல்லுவான், அம்மா நீதாம்மா அழகு, நீ பேசினாதாம்மா பாட்டு பாடுற மாதிரி இருக்குது, நீதாம்மா கவிதை மாதிரி பேசுகிற, அச்சோ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இப்போ என் பொண்டாட்டி க்யூட்டாக இருக்கால, அழகாக பேசுகிறாளன்னு என்கிட்டே கேட்குறான். அம்மா அது அழகாக இருக்கான்ல. அழகாக இருக்கான். என்னை விட அழகாக இருக்கால. உன்னை விட ரொம்ப அழகாக இருக்கா. அம்மாவே அடிக்கிறாங்க. சிரிச்சிட்டே வந்துச்சிருப்பான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வந்து அவங்கக்கிட்ட உட்காந்துட்டான். அப்பா வந்துட்டு இப்படி முழிச்சிட்டே இருக்கார். என்னப்பா ஏன் முழிக்கிறீங்க? அது ரியாலி ஸ்கேனில் எடுத்தேன்னு சொல்லி அன்றைக்கி சுகா சொன்னான். ஸ்கேன் ரிப்போர்ட் காட்டி அம்மாவை பார்க்கவா? சரி மாமா அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவங்க ஹாப்பியாக வந்துருக்கிறாங்க. பார்த்துட்டே இருக்காரு. வேகமாக போய் எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் அவ்வளோ ஹாப்பியாக கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போதே ஹாப்பியாக இருக்கு. ஆனால் யாருமே இல்லாதவங்களுக்கு இப்படி உறவு கிடைச்சா அவங்க சந்தோஷமாக இருக்கும். அதை பார்க்கவே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. அந்த மாதிரி அவங்க அண்ணன் சொல்லியிருப்பான். ஏன் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு. இப்போ அதெல்லாம் போயிரியா வந்து ஹாப்பியாக இருக்காங்க. அண்ணி ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு அண்ணி ஹாப்பியாக இருக்காங்களா? ஆமாம், ரியாக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நான் கூட மாமா பேசவே மாட்டார் போல. அக்கா மாமா பேசலான்னு எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? இப்போ தான் ஹாப்பியாக இருக்காங்க. நீ எப்போ ஸ்கேன் ரிப்போர்ட் காட்ட போகிற? நீங்கள் பார்த்துட்டு 2 இயர்ஸ். ஃபன்னுக்கு சொன்ன நினச்சா என்னடி இன்னும் 2 இயர்ஸுங்கிற? எங்கே கொத்தாதீங்க. நிச்சயமாக 2 இயர்ஸ் தான். நிச்சயமாக 2 இயர்ஸ் தான். ஏன்
என்ஜாய் பண்ணுமா லைஃப்பை. உங்களை பார்த்துட்டு ஏய் குழந்தை பெற்றுட்டு கூட என்ஜாய் பண்ணலாண்டி. ஆஹா குழந்தையெல்லாம் பார்த்துட்டோம், அதுக்கு பால் கொடுக்கணும், அதுக்கு சோறு ஊட்டணும், அது குளிக்க வைக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா. 2 இயர்ஸ் ஜாலியாக இருப்பேனே. அது ரியாக்கா குழந்தைய கொஞ்சிட்டு நான் பாட்டு ஜாலியாக இருப்பேனே அப்படி சொல்லிட்டு அழகாக வண்டியெல்லாம் ஆட்டி சிரிச்சிட்டு இருக்கீங்க. இவங்களை பார்த்துட்டு நம்ம குழந்தை கொஞ்சம் ஜாலியாக இருக்கா, ரியாக்கா குழந்தைய சேர்த்து முடியாது போ. என்னடி முடியாது பாடா 2 இயர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதாச்சும் பெரியாக்க கிட்ட உட்காந்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மாமா அந்த ஸ்கேன்லாம் காட்டி ஆ இப்படி சொன்னாங்களாம்மா. ஆமாம்மாம்மா, இந்த இது வந்து குழந்தை இந்த பொசிஷனில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் ஹாப்பியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஷிகாவோட அப்பாவுக்கு அதை கேட்கும்போது ஹாப்பியாக இருக்கு. அவரும் நல்லா பேசிகிட்டு இருக்காரு. சரிம்மா மாத்திரையெல்லாம் நல்லா சாப்பிடுங்க சரியா. சரிம்மாம்மா, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய சொல்லிடு சரியா. அப்படி சாப்பிட்டா தான் உனக்கு வந்துட்டு நல்லா சாப்பிட முடியும். சரிம்மாம்மா நீர் தான். சரிம்மாம்மா அப்படி சொல்லிட்டு நீங்களும் அழகாக தலையாடுறீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஷுகா வரான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏங்க என்னடி உங்களுக்கு விஷயம் தெரியுமா. ஷுகா பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அது என்ன ட்வின்ஸா. என்ன உள்ளா அதை ஒரு பிள்ளைன்னு தெரியுமா, அப்புறம் என்ன ட்வின்ஸா. நான் கூட திடீர்னு ஹாப்பி நியூஸ் தெரியுமாங்கும். சிலர் சொல்லுவாங்கடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் ட்வின்ஸுன்னு. இந்தா மூடு உன் ஆசைகள் தீய வைக்க. முன்னாடி சொல்கிற வர ஃபஸ்ட்டு கீழேண்டா. சரி சொல்லடி சொல்லிட்டு ஷிகா பார்க்குறான். எனக்கு மாமா என்கிட்ட பேசினாங்க. எங்கள் அப்பாவா என்கிட்ட அவ்வளோ ஹாப்பியாக பேசினாங்க தெரியுமா. டேப்லெட் சரியாக சாப்பிடுமா, குழந்தை எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, க்ரோ அப்லாம் எப்படி இருக்குது, நீ எப்படி இருக்க, உனக்கு எல்லாம் ஓகேவா, கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிலாம் கேட்டாங்க தெரியுமா. எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஒரு ஸ்மைலோடு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியோ. ஆமாம் ரொம்ப ஹாப்பி அப்படி சொல்லிட்டு ரியாக்கு அவ்வளோ ஸ்மைலு. நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ரியாக்கா நடந்தெல்லாம் சொல்லி ஹாப்பியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ எப்படி இப்போல்லாம் என்கிட்ட சொல்ல போகிற. என்னென்ன நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க, அதெல்லாம் ரியாக்கா ஆல்ரெடி சொன்னது. இப்போ பேசின விஷயத்தை தானே சொல்கிறாங்க. போங்க நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டு நீங்கள் படம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. என்னன்னா ஐயோ இவ்வளோ அவசரம் வேணாம். அப்புறம் பொறுமையான எப்படிண்ணா 2 இயர்ஸ் இவங்களை பற்றி மறைக்கிறான். 2 இயர்ஸ் தான் அப்படி சொல்லிட்டு கேட்டால் சிரிச்சிட்டே சாப்பிட்ருக்கீங்க. ஆனால் நல்லா சிரிச்சு ஏமாத்துவா போல் அப்படிங்கிற மாதிரி இருக்க வீக்கு. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நேராக ரூமுக்கு போயிருப்பாங்க. நீங்களும் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. திடீர்னு பார்த்தா வியோட மொபைல் அடிக்குது. நீங்கள் ஃபோன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வியை தட்டுறீங்க. வியும் சரின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கண்ணெல்லாம் திறந்து இந்த ஃபோன் அட்டன் பண்ணிட்டான். ஓகே நான் இன்னும் 10 நிமிஷம் வந்துடுறேன். நீங்கள் வியவே பார்க்குறீங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு கிளம்பிட்டுருக்கான். என்னாச்சு. ஏதோ எமர்ஜென்சியா டாக்டர் இல்லையா அதான் வர சொல்கிறாங்க. ஓ போய் தான் ஆகணுமா. போகணுந்தான். எமர்ஜென்சின்னு கால் பண்ணால் போய் தான் ஆகணும். ஓ சரி பார்த்து போயிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எந்திரிச்சு வரா. நீங்கள் பாயெல்லாம் கட்டிட்டு பார்க்குறீங்க. மார்னிங் 2 மணி தான் ஆகுது. டாக்டர் இந்நேரத்துக்கெல்லாம் போகணுமா, எனக்கு இது தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ரூமில் படுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கமே வரல. ஏன் தெரியல, இருந்தப்பெல்லாம் உங்களுக்கு தூக்கம் வந்துச்சு. பட் இல்லை உங்களுக்கு தூக்கமே இல்லை. நீங்கள் முழிச்சே தான் இருந்திருப்பீங்க. மார்னிங் 6 மணிக்கெலாம் கீழே இறங்கி வந்துட்டீங்க. உங்கள் அத்தா அந்நேரத்தில் வெளியவே வரல. 7 மணிக்கு தான் உங்கள் அத்தை எழுந்திரிச்சு வராங்க. என்னடி இங்கே உட்காந்துருக்கு காலையிலையும். ஒன்றும் இல்லைத்த. சரி காஃபி குடிச்சிட்டியா. குடிச்சிட்டேன். மூஞ்சி இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கே மருமகளுக்கு. அவர் நைட்டு கூட எமர்ஜென்சி கால்னு வந்தால் போயிட்டு வரோம். போயிடுவானே. நேற்று போனானா. சரி வந்துடுவான். ஒரு 8 மணி இல்லை 9 மணிக்குள்ளே வந்துடுவான். அவ்வளோ நேரம் ஆகுமா. அந்த கேஸ் முடிச்சுட்டு அதை பற்றி ப்ராப்பர் ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணோம். அது 8 மணிக்கு தான் டீன் வருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் சப்மிட் பண்ணிட்டு 9 மணிக்கு வருவான். ஓ அப்புறம் இன்றைக்கி போவாராம். போயிடுவான். ஒரு 11 மணி போல் போயிடுவான். நைட்டு போனார்ல அது போய் தாண்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சிரிச்சிட்டே போய் உங்களுக்கு வந்து இந்த காஃபி திருப்பி எடுத்துறாங்க. இல்லை எனக்கு வேணாம், குடி, நைட்டில் தூங்கல போல் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஹெட்டை வேறு செக் பண்ணுறீங்க. ஏன்னு தெரியல, எனக்கு அவர் இல்லாமல் தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. அவங்க அத்தைக்கு அதை கேட்கும்போது சிரிப்பாகவும் இருக்குது, சேம் டைம் ஹாப்பியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் மாமா எந்திரிச்சு இருந்திருப்பார். அவரும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பார். சுகா வந்துட்டு அவன் பாட்டுக்கு எப்பவும் போல் சாப்பிட்டுட்டு ரியா கூட பேசிட்டு கிளம்பி போயிட்டார். ரியாவும் அவனை அனுப்பி வச்சுட்டு சும்மா அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி நான் போய் டேப்லெட் போட்டு படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போயிட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க மணி 10 ஆகுது. இப்போ தான் வரா. அவங்க அத்தையும் கூட உட்காந்து சீரியல் தான் பார்த்துட்டு இருந்திருப்பார். வந்துட்டிங்களா டிவிங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு ஹெட்டை செக் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போகிறான். நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. திருப்பி போகணுமா.
ஆமாம் 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன் அவ்வளோ எமர்ஜென்சி கேஸா? டெலிவரி. நீங்கள் டக்குன்னு முன்னாடி போயிட்டு டெலிவரி பார்ப்பீங்களா? ம் நான் உங்களை ஜென்ரல் டாக்டர்னு நினச்சேன். இல்லையே டெலிவரியும் பார்ப்பேன், ஜென்ரலாகவும் எல்லாமே பார்ப்பேன். ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்ன? அப்போ நம்ம டெலிவரி நீங்கள் தான் பார்ப்பீங்களா? உங்களை பார்த்துட்டு நான் தான் பார்க்கணுமா? பார்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் அவன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிக்கிறான். நீங்கள் ஃப்ரெண்டில் தான் அவனை ஹக் பண்ணிக்கிங்க, அவனும் அப்படியே நார்மலாக தான் ஹக் பண்ணியிருக்கான். ஐம் சாரி இந்த விஷயத்த நடுவில் சொல்கிறதுக்கு. பின்னாடி ஒருத்தவங்க பேசுகிற மாதிரி லவுடான ஒரு வாய்ஸ் கேட்கும். ஸோ அது எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டுக்காரம்மா ஃபோன் பேசுது, கத்தி 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 பேசுது. நான் அது முன்னாடியே ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, நான் வரல. சரி இப்போ நிறுத்திட்டாங்கன்னு நினச்சி திருப்பியும் பேசுகிறாங்க. பயங்கர சவுண்டு கொடுக்குறாங்க ரெக்கார்டிங்கை விட. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹக் பண்ண மாதிரி எப்படி உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு நீ சொல்கிற மாதிரி பண்ணலாம் தான், அப்புறம் ஃபேஸ் இப்படி இருக்கு. அதாவது அப்போ உனக்கு டெலிவரி பெயின் இருக்கும், நீ பயங்கரமாக கத்துவ. அப்படி உங்கள் ஃபேஸ்லாம் மாறுது. அப்படி உங்களை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் டைட்டாக பிடிக்கிறான். நான் ஹேண்டை பிடிச்சிட்டு உங்ககிட்ட நின்று ஒன்றும் இல்லடி அவ்வளோதாண்டின்னு சொன்னாதான் அது நல்லாயிருக்கும். டெலிவரி நான் பார்க்குறத விட நீங்கள் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்கிறத டெலிவரி பார்த்துட்டே சொல். எனக்கு அதுவே ஓகே தான். ஓகேவா? ஓகே தான். 2 இயர்ஸ்னால் இந்த விஷயம்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதெல்லாம் 2 இயர்ஸில் நடந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு தள்ளிட்டீங்க. காரியத்தில் தெளிவாக தாண்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது வீக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருப்பான். கிளம்பிட்டுருக்கான். நீங்கள் வீயவே பார்த்துட்ருக்கீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீக்கிட்ட எந்திரிச்சு பண்ணின்னு அவன் டை கட்டிகிட்டு இருந்தப்பா. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறீங்க. எதுக்கு டை டாக்டருக்கு? எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி இருக்கும். ஓ அழகாக இருக்கீங்க. இது வரைக்கும் நானும் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கேங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு டைம் கூட நீ இவ்வளோ அழகான டாக்டரை அட்டன் பண்ணதே இல்லை. நீங்கள் சொன்னதை கிட்ட சிரிக்கிறான். எனக்கு மட்டும் ஃபுல்லாக கிளவியாக வருது. வீக்கு சிரிப்பு தான் வந்திருக்கு. ஏன்டி இப்படி பண்ணுற? நிஜமாக தெரியுமா எனக்கு இப்போல்லாம் அழகாக வந்திருந்தா கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பியா? சைட் அடிச்சுட்டு வந்திருப்பேன். உங்களை பார்த்துட்டு எது? ஆமாம், அழகாக இருக்காங்கிறதுக்காக எல்லாரையும் கல்யாணம் பண்ண முடியுமா? என் புருஷனை தவிர வேறு யாராச்சும் நினச்சி பார்ப்பேனா? அதுவும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்பில் கை வச்சு கிட்ட இழுக்கிறான். போடா டைம் ஆகுது. என்னடி போடா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வெளியவே தள்ளிட்டீங்க. சிரிச்சிட்டு உங்களை பார்த்துட்டு லவ் யூ. ஓண்ணா தான். போங்க, லவ் யூலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். லவ் யூ சொல்ல மாட்டேன். ஏன்? அதெல்லாம் சொல்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பி வச்சிட்டிங்க. உங்களை பார்த்துட்டு பாய் அடிச்சுட்டு கேட்டால் சிரிச்சிட்டு டாட்டா கட்டிட்டதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டிங்க. கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் உங்கள் அத்தை சாப்பிட கூப்பிட்றாங்க. நீங்களும் போனீங்க, பார்த்தா வரவே இல்லை. இன்றைக்கி அவர் வரலத்த. இல்லைம்மா ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு லஞ்சை கொடுத்துடுங்கன்னு சொன்னோம். நம்ம சாப்பிட்டுட்டு தான் கொண்டு போய் கொடுக்க சொல்லணும். ஓ யார் கொடுத்துப்பாங்க? மெய்ட் தான் போய் கொடுத்துட்டு வருவாங்க. நான் கொண்டு போய் கொடுக்க அதை கொடுத்துட்டு வா. ரியா நீ சுகாக்கு நீ கொடுக்குற இல்லை மெய்ட்டே கொடுத்துடவா? இல்லைத்த நானும் போய் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். சரிம்மா அப்போ 2 பேர் சாப்பிட்டு போய் கொடுத்துட்டாங்க. இல்லைத்த நான் கொடுத்துட்டாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எந்திரிக்கிறீங்க. அவங்க அத்தவங்களை பார்த்து சிரிச்சிட்டு ஏம்மா அவனுக்கு கொடுக்க இன்னும் 1/2 hour இருக்குது, நீ சாப்பிட்டுட்டே போகலாம். இல்லைத்த அது சாப்பிட்டுட்டே போடி, ஃபஸ்ட்டு உன் ஹெல்த்தை பாரு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. கடகடன்னு சாப்பிட்டுட்டு லஞ்ச் பேக்கை முதலாக தூக்கிட்டு நிற்கிறீங்க. உங்களை பார்த்து ரியாக்கா சிரிக்கிறாங்க. ஏண்டி அவர் வெயிட் பண்ணுவல்ல? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் சாப்பிட்டு எழுந்திரிச்சிட்டாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு காரில் ஏறிங்க. உங்கள் அத்தையும் பார்த்தா இன்னொரு லஞ்சாக நிற்கிறாங்க. நீங்கள் நான் என் புருஷன் கொடுக்க போகிறேன். அத்தை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்களை பார்க்குறாங்க. போயிட்டு தான் சொல்கிறேன் சரியா? சரிம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள் அத்தை இன்னொரு காரில் ஏறியிருப்பாங்க. ஸோ 3 காரையும் அட் டைமில் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகுறீங்க. அங்கே பார்த்தா நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இவ்வளோ தூரம் தைரியமாக அந்த ஒயனுக்கு இப்போ ஹேண்ட்லாம் ஏதோ ஷிவர் ஆகுது. இன்னும் இவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க அது எப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. நீங்கள் கேபின் கிட்டே போயிட்டீங்க. வேறு யாருக்கும் இன்ஜெக்ஷன் போடுறாங்களா, அவங்க செம்மையாக கத்துறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான் சோறு கொடுக்க வந்தெல்லாம் மறந்துச்சிட்டிங்க. கடகடன் பேக் போக ஆரம்பிச்சிட்டிங்க. மேம் அடுத்து நீங்கள் பார்க்குறீங்க நர்ஸு தான் கூப்பிட்ருப்பாங்க. நீங்கள் சாரோட ஒய்ஃப் தானா?
ஆ ஆமாம். அப்போது நீங்கள் உள்ளே போங்க மேம். இல்லை பரவாயில்ல, இந்தாங்க இதை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. இல்லை மேம் நீங்கள் கொடுத்துருங்களேன், எனக்கு இன்னொரு முக்கியமான டியூட்டி இருக்குது, நான் அந்த டாக்டர்கிட்ட போகணுமே. அது மேம் நீங்கள் உள்ளே போய் கொடுங்க, பேஷண்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாங்கிட்டே நிற்கிறீங்க. அவங்க வந்து நீங்கள் உள்ளே போங்க உள்ளே போங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டீங்க. அங்கே பார்த்தா வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருப்பான்ல, அந்த க்ளவுஸை கழட்டி போட்டு கையை கழுவிட்டா. ஒரு நிமிஷம் எல்லாரும் இருங்க, உள்ளே விடுங்க. சார் நான் தான் திரும்பி பார்த்துட்டு, ஏன் நீங்கள் இங்கே எப்படியே லஞ்ச் பேக்கை பொறுமையாக தூக்கி காட்டுறீங்க, சாப்பாடு கொண்டு வந்தியா? ஏண்டி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை, பேஷண்ட் ஒரு கமலாம் கழிச்சு அனுப்புங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு வெளியே கதவை சேர்த்துட்டா. இப்போ அதுக்கு பதிலாக வேறு ஏதோ 2 நர்ஸ் நிற்கிறாங்க. உங்ககிட்ட வந்து ஒரு ஹக் பண்ணிட்டு, நான் எக்ஸ்பெக்டே பண்ணலாடி நீ வருவேன்னு. என்னடி ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக வீடியோ பார்க்குறீங்க. அவன் தம்பி சொன்னான் டாக்டர்னா உனக்கு பயம்னு. பயந்துட்டியோ? அப்படிலாம் இல்லையா? இன்ஜெக்ஷன் போட்ட சவுண்ட் கேட்டு பயந்துட்ட தானே? ஆமாம். நீ ஏன் எல்லாரையும் கொடுமைப்படுத்துகிறான்? உங்களை பார்த்துட்டு சிரிக்கிறான். எது நான் கொடுமைப்படுத்துகிறேனா? ஆமாம், நீ ஊசி போட்டப்போ பாவம் வந்து குழந்தை எப்படி கொத்திச்சு பாவம் தெரியுமா? வெளியே வந்தப்போ அழுது மூஞ்சே சவுந்து போச்சு. ஏன் அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறான்? உங்களை பார்த்துட்டே அது கொடுமையாடி. இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சரியாகும்னா போட்டு தான் ஆகணும். டேப்லெட் கொடுக்கலாம் ஒன்றுக்கு. நான் நோ 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 டேப்லெட்டும் ரொம்ப தப்பு தான், அது சாப்பிட முடியாது, தொண்டை வலிக்கும். டேப்லெட் சாப்பிட்டா தொண்டை வலிக்குமா? ஆமாம், நீங்கள் மண்டையால் தரீங்க. வேக்கு சிரிப்பு தான் வருது நீங்கள் பேசுகிறது கேட்டு. ஏண்டி மண்டையாக தரேன், நான் என்ன இதாக நடத்திட்டுருக்கேன், நீங்கள் அப்படி தான் பண்ணுறப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீவே பார்த்துட்ருக்கீங்க. சரி வா சாப்பிட்லாம். இல்லை உனக்கு 2 மணிக்கு தானே லஞ்ச், அத்தை சொன்னாங்க, மணி 1 தான் ஆகுது, நீ பேஷண்ட் பாரு. சரி அப்படி சொல்லிட்டு அமைதியாக அங்கே போய் உட்காந்துட்டுருக்கீங்க. நீ இந்த சைடு ஸ்க்ரீனுக்கு அந்த சைடு உட்காந்துக்கிறியா? ஜியா அப்புறம் ஏன் நான் இன்ஜெக்ஷன் போட்டால் கதறன்னு கதறவா? அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போய் ஸ்க்ரீனுக்கு அந்த சைடு உட்காந்துட்டீங்க. சிரிச்சிட்டேன்னு அதுக்கப்புறம் பேஷண்ட் கூப்பிட்ருப்பான். பேஷண்ட்டும் வந்து டக்குன்னு வீக்கிட்ட வந்திருப்பாங்க. வந்துட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் என்ன எதுன்னு கேட்டுட்டு இன்ஜெக்ஷன் தான் எடுக்கிறோம். நீங்கள் எப்படியும் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் கூட மனசு இறக்கம் இல்லை. டக்கு 2 இன்ஜெக்ஷன் போட்டோம், உங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு. அடப்பாவி இறக்காத நாயை 2 ஊசி போடுறியாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வீயவே நீங்கள் பயந்து போய் பார்த்துட்ருக்கீங்க. ஊசியெல்லாம் போட்டுட்டு அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, சரி சரியாயிடும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கான். அவ்வளோதான், உனக்கு அவ்வளோதான், குத்துறவனுக்கு தானடா வழி தெரியும். அடப்பாவி குத்து வாங்குறவனுக்கு அங்கே பாவி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வீக்கிட்ட போகவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. நிறைய பேர் ஊசி குத்திட்டான். எல்லோரும் வீயை பார்த்து கதறது. குழந்தையெல்லாம் வீயை பார்த்தாலே தெரிக்கிறாங்க. ஐயோ வேணாம் 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 வேணாங்கிறான். மேக்ஸிமம் வீட்டுக்கு குழந்தைங்க தான் வருது. ஏன்னா வந்துட்டு குழந்தைங்க அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுவான். ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா தான் ஹேண்டில் பண்ணுவான். கட்டச்சில் தான் சதக். அதனால எல்லா குழந்தையும் ஊசி எடுத்தால் தான் கதறாங்க. ஆனால் அடுத்த செகண்டு கையில் வாங்கி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாதானம் பண்ணி கையில் கொடுத்துட்றான். அழகாக குழந்தைய ஹேண்டில் பண்ணுறான். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஆனால் அவன் சதக்குன்னு குத்துறதா பிடிக்கவே இல்லை. மன வருத்தத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ எல்லாம் பேஷண்ட்ஸும் முடிஞ்சிட்டனால வந்து அங்கே சைலண்ட்டாக உட்காந்துட்டு நீங்கள் வா. வந்துட்டு இரு நானே வரேன். நானும் நீங்கள் வராதடி, அப்புறம் ஊசியாக இருக்குது. நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கீங்க. அங்கே வந்து ஊசி இல்லை, அந்த இதில் வந்து ஒரு பெட்டோ அப்புறம் ஸ்கேன் பண்ணுற அந்த இது தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஊசி குத்துவீங்களா? நான் 2 பேர்த்து குத்தாமல் தானே விட்டான். எல்லாருக்கும் சும்மா பிடிச்சி சதுக்குன்னு குத்தி வைக்கிறீங்க. உங்கள் மூஞ்சி பார்க்கலாம் அப்பாவே குழந்தையாட்டம் வச்சுருக்கீங்க. அதுக்கேண்டு மூஞ்சி எப்படி இருக்குது? ஒன்றும் அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டிருப்பீங்க. சாப்பிட்டுட்ருக்கான். இப்படியே வந்துட்டு சுகாவோட அம்மா அப்பா சைட் பார்த்தா, இதை சாப்பிட்டா நான் கிளம்பிடுவேன்ல. இருடி இதை மட்டும் பார்த்துக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன்? ஒரு நிமிஷம் இரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. ஒரு நிமிஷம் நான் 1/2 மணி நேரமாக நிற்கிறேன்டா. இருடி இதை மட்டும் பார்த்துக்கிறேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேரை போட்டு உட்காந்துட்டாங்க. அவர் சின்சியராக பார்த்துட்டே இருக்கார். 1/2 மணி நேரத்தை தாண்டிடுச்சு. 1 நிமிஷம் இதுதானா? இந்த இது மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சாப்பாடெலாம் தட்டில் போட்டுட்ருக்காங்க. பட் அவர் பாட்டுக்கு சின்சியராக பார்த்துட்ருக்காரு. காட்டுங்க. இதெல்லாம் பண்ண மாட்டேன், கல்யாணம் ஆயிடுச்சு உன் பையலுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். சொல்கிறேன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? உன்னையெல்லாம் கட்டிக்கிட்டு ஒன்றும் இல்லை. காட்டுங்க. இப்போ மட்டும் ஹாக்கெல்லாம் டைம் இருக்கான். சாப்பிட ஒரு 2 நிமிஷம் டைம் இல்லை.
அப்புறம் என்னடி பண்ணுறது, அப்புறம் இதெல்லாம் பார்க்க ஐயோ சாமி நீ அதையே பாரு மட்டும் காட்டு. சரின்னு சொல்லிட்டு அவர் காட்டிகிட்ருக்காரு. பார்த்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாயெல்லாம் தொடச்சிட்டு அழகாக ஓட்டிகிட்ருக்காங்க. வாயெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஓகேவா சரி நான் போய்ட்டுறேன். அவ்வளோதானா இந்தா திருப்பி திருப்பி அவ்வளோதானாங்க அதை வெளுக்க போகிறேன் பாரு உன்னைய நான் உன்னைய வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அவர் கையை பிடிச்சிட்டு லவ் யூ லவ் யூ. என்னடி சலிப்பாயிடுச்சு, அப்புறம் வயசாயிடுச்சுல சலிக்க வேண்டியதுதான். அப்படிலாம் இல்லை, லவ் யூங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. என்னத்தை? ஓல்டு டேஸை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஆமாம், அப்போல்லாம் அவ்வளோ ரொமான்ஸ், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ பார்த்தாலும் கடிர் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ அப்படியா இருக்க முடியுது? எங்கே உனக்கு கட்டி பிடிக்கிறாங்காட்டி ஒருத்தன் பறந்து வந்துடுறான் அம்மே அப்படின்ட்டு. ஏங்க இந்த டேவை தான் சொல்கிறேன், கொஞ்சமாச்சும் கூட ஒரு சின்ன ரொமான்ஸ் பண்ண விட்றானா? அவன் பிறந்ததும் போச்சு, மொத்தமாக என் ரொமான்ஸ் எல்லாம் செத்து போச்சு. எங்கே செத்து போச்சு? அப்படியே நடிக்காதீங்க, என்ன நடிக்காதீங்க. அதாவது சுகா பிறந்தப்போ அவன் அவ்வளோ சைலண்ட்டாக இருப்பான் தெரியுமா? அவன் ஒரு சைட் படுக்க வச்சிட்டா போதும், நான் பாட்டுக்கு ஜாலியாக என் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். என்றைக்கு அந்த டே பிறந்தானோ போச்சு என் வாழ்க்கை. கொஞ்சம் அடங்கி இருந்திருக்கானா? இருக்க வேண்டியதானே, எதுக்கு ரெண்டு அவசரமாக என்னென்னு பெற்றிங்க? பெற்று நல்லா பெற்றேன் பாரு அவனை. எப்போ பார்த்தாலும் அம்மா 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 அம்மா. ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு மாயம் இருந்தது தான் நீ வச்சுட்டு நினைக்கிறேன். ஆமாம், வேறு வேலை இல்லை உனக்கு, அவனுக்கு வைக்கிறது தான் எனக்கு வேலையோ. சரி நான் போயிட்டு வரேன், அப்புறமா பேசலாம். இன்னைக்கு மீட்டிங் இல்லையா? இருக்குதான். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவார், ஐயோ ஃப்ளாட்டிங்க குறையா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. எப்போ பார்த்தாலும் இன்னும் ஃப்ளாட் பண்ணிட்டேன். ஆனால் அப்போ சாமி முடியலடா நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடகடன்னு கிளம்புறாங்க. ஒரு 2 நிமிஷம் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பியே போயிட்டாங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தா சுகாக்கு வந்துட்டு ரியா சாப்பாடெலாம் போட்டு வச்சுருக்காங்க. சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா இல்லையா? அடே நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க, நெக்ஸ்ட்டு வேறு மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. நீ சாப்பிட்டேன்? அட நிச்சயமாக நான் சாப்பிட்டேன், பொய் சொல்லாத. நீ நிறைய டைம் என்கிட்ட சாப்பிடாமலே சாப்பிட்டேன்னு பொய் சொல்லியிருக்க. என்னால் ஒன்றும் நம்பவே முடியல. அட நிச்சயமாக இன்றைக்கி நான் சாப்பிட்டு தான் வந்தேன், சத்தியமாக. என் மேலே சத்தியமா? சுகா உன் மேலே சத்தியமாடா? சரி அப்படின்னு சொல்லிட்டு சுகா சாப்பிட்டுட்ருக்கான். இங்கே வா. என்னது நீ சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் சேனலாக உட்காந்துருப்பாங்க. அட வாடி அப்படின்னு சொல்லிட்டு சுகா இடத்துல ஆப்பில் உட்கார வச்சிட்டான். என்னடா திடீர்னு பூனைக்குட்டிக்கு ரொமான்ஸ்லாம் பறக்குது? ஏன்னா ரொமான்ஸ் பண்ணது இல்லையா? பண்ணியிருக்க. உன் பையன் வயிற்றுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி. என்னடி பொண்ணுன்னா பையன் மாறிட்டேன். என்ன பண்ணுறது, என் புருஷன் பையன்தான் வேணுன்றானே, அவனுக்காக நான் எல்லாத்தையும் மாற்றிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஒன்று மாதிரி பொண்டாட்டி கடிச்சிட்டா போதுண்டி, ஒவ்வொருத்தனுக்கும் ராஜ வாழ்க்கை தான். சரி சாப்பிடுங்க. நான் தான் சாப்பிட்ணுமா? சுகா நீ தான் சாப்பிட்ணும், சாப்பிடு. ஊட்டி விட மாட்டியா? பொண்ணுக்குட்டிக்கு 10 வயசு இறங்கிடுச்சு போல், நான் ஊட்டி விடணுமா? நீங்கள் சரின்னு சொல்லிட்டு சுகா கூட்டி விட்டுருக்கீங்க. எங்கள் அம்மா எத்தனை தடவை கூட்டி விட்டுருக்காங்க தெரியுமா? ரியா வந்து சைலண்ட்டாக சுகா பார்க்குறான். நிறைய டைம் எங்கள் அம்மா எப்போவுமே ஊட்டி பண்ணி அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க. இப்போல்லாம் அந்த டைமே இல்லை, எல்லாமே மாறிடுச்சு. அதான் நான் இருக்கேன்ல. அதான் நீ இருக்குல்ல, எனக்கும் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்துட்டு அவளை பேக் ஹக் பண்ணிட்டு அவளோட ஸ்டொமக்கை லைட்டாக ரப் பண்ணுறான். என்னடா பாப்பா, என்னடா தம்பின்ட்டு பாப்பான்ற? அடா அமைதியாக இரண்டி. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் அமைதியாக இருக்கா. பாப்பா நீ வந்து பாப்பாவாகவே வாசரியா, அப்பாவா அழகாக ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும் சரியா? அப்பா தான் குழந்தைய பார்த்துக்கணும், குழந்தை அப்பாவா இல்லை. அட நாங்கள் மாற்றி பண்ணுவோம் சரியா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று ஹேண்டை வச்சு ரப் பண்ணுறான். அவனுக்கு அது மாதிரி நல்லா இருக்குல்ல. இந்நேரம் அவன் இன்னும் கொஞ்சம் க்ரோ அப்லாம் இருந்தானா எட்டி உதச்சிருப்பான், நான் இருக்கேன்ப்பான்னு. அப்பா வெயிட்டிங் ஃபார் யுவர் கிக். அப்பாவுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் தான் ஃபீல் பண்ணுவேன். பப்பா அப்படின்றீங்க அவங்கள பார்த்து. பொடி என்ன பொடி, நிஜமாக உண்மை தானே? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கொஞ்சம் சலிப்பாக தான் பதில் சொல்கிறான். ஆமாம், எங்கள் வேலைக்கு வந்தவங்களாம் கரெக்டாக செய்கிறாங்களா? ஒயர் அனுப்பி விட்டாலும் ஆள் எல்லாம் செம்மையாக வேலை பார்க்குறாங்கடி. அதாவது இப்போ ஒரு வேலையை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டா போதும், 1 ஹவர் ஆச்சுன்னா முடிச்சு கொடுத்துட்றாங்க. எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக நான் டெவலப் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, எனக்கு உன் மேலே தாண்டி நம்பிக்கை இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு ரியா பார்க்குறான். என் லைஃப்பில் நீ வராமல் இருந்தா எப்போவுமே எங்கள் அப்பா கூடயே இருந்திருப்பேன். பெருசாக லைஃப்பில் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நீ என் லைஃப்பில் இருந்தால் புதுசாக ஏதாச்சும் பண்ணணும், என் குழந்தைக்கு ஏதாச்சும் பண்ணணும், என் பொண்டாட்டிக்கேன்னு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. எதுக்கு தேங்க்யூ? ஐ லவ் யூ.
லவ் யூடா. ஆனால் சுகா நீ உங்கள் அப்பாவோட ரொமான்ஸில் கம்மியாக தான் தெரியுமா இருக்க. டக்குன்னு சுகா நீ வந்து பார்க்குறான் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நானும் ஏன்னா அடிக்கடி பார்த்துருக்கோம் அங்கிள் ஆண்டி எப்போ பார்த்தா ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க தெரியுமா. அது கூட கம்பேர் பண்ணுறப்ப நீ ரொம்ப கம்மி தான். சுகா சிரிச்சிட்டேன்னு அவங்க நான் சின்ன வயசு வந்தப்போ அப்படி தான். எப்போ பார்த்தா ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் தான் சும்மாவே இருக்க மாட்டான். போய் கெடுத்து விட்ருவான். ஏன் அவன் ரொமான்ஸை பண்ண விட மாட்டான். கேட்டால் ஐயோ இன்னொரு குட்டி பாப்பா எனக்கு வேணாம்மா அவன் குட்டி பாப்பா வேணாம் நம்ம 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தா கெடுத்து விடுவான் தெரியுமா. 10th படித்த வரைக்கும் அம்மா அப்பாவுக்கு நடுவில் தான் தூங்குவான். என்னடா சொல்கிறேன் 10th படிக்கிற வரைக்குமா. ஆமாம் 10th படிக்கிற வரைக்குமே எனக்கு குட்டி பாப்பா வேணான்னு சொல்லிட்டே இருப்பான். நடுவிலே போய் படுத்துட்டு இருப்பான். இப்போ பார்த்தா அப்படி தான் பண்ணுவான். கடைசியாக 11th படிக்கிறப்ப நினச்சேன் எனக்கு குட்டி பாப்பா வேணும்னு சொன்னான். எங்கள் அம்மா அப்போ தான் முறைச்சாங்க அவனை. ஏன்டா இத்தனை வருஷமாக வேணாம் சொல்லிவிட்டு இப்போ அதுக்கூட வேணுன்ற. இல்லை என் ஃப்ரெண்டு குட்டி பாப்பா பிறந்திருக்கு எனக்கும் வேணும் அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் அம்மா பெற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு ஆனால் பெண் குழந்தைன்னு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. இப்போ யாராச்சும் ஸ்ட்ரீட்டில் நார்மலாக பெண் குழந்தைய வச்சுட்டு நின்றுருந்தாங்கன்னா இப்போ குழந்தைய கொஞ்சிட்டு என்கிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி வாங்கி கொஞ்சிட்டு வருவான். அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் நான் சொன்னேன் அவன்கிட்ட எனக்கு ஒரு குட்டி பாப்பா பெற்று தெரியான். என் தம்பிக்கு பாப்பா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். பையனால அழகாக தூக்கி கொஞ்சம். ஆனால் பொம்பளை பிள்ளை எங்கள் வீட்டில் இல்லை அதனால் அவனுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எந்த பாப்பா கொடுத்தாலும் போதும் அவ்வளோ அழகாக பார்த்துப்பான். பாப்பா நம்ம பெற்றுக்கிட்டால் மட்டும் போதுண்டி பார்த்துக்கிறதுலாம் அவனே பார்த்துப்பான். சரி நான் பெற்று கொடுத்துட்றேன் டேவே பார்த்துக்கட்டும். என் தம்பி அழகாக பார்த்துப்பான். அப்படி சொல்லிட்டு அழகாக ரியாவும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரியா வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் தான் இன்னும் வரவே இல்லை. சரி நான் போயிட்டு வரேன் லன்ச் டைம் முடிஞ்சிருச்சு. புரியா போய் தானே ஆகணும். அப்புறம் நான் வீட்டுக்கு போகாமல் கூட இங்கே இருந்துக்கிட்டா இருந்துக்கோ. அட போடா நீ போய் வேலையை பாரு. நீ ஊசி குத்துறத பார்த்தா நான்லாம் அங்கே இருக்க மாட்டேன். அப்பப்பா வேணாம் உங்களை பார்த்துட்டேன். ஆனால் ரொம்ப கஷ்டம்டி. என்னது உனக்கு நான் டெலிவரி பார்க்குறது. சரி அதை அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டேவும் கைப்பிடிச்சிட்டு நிச்சயமாக போறியா. நிச்சயமாக தான்டா. வந்து அப்படியே உங்களை கிட்டே அனுக்கிறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்படியே உங்களை கிஸ் பண்ணிட்டே வந்துட்டு அந்த டேபிளில் சாய்ச்சி பிடிச்சிட்டான். நீங்களும் வந்து டேவை நல்லா கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படியே வந்து உங்கள் காலத்துக்கு உங்களை அந்த சுதிலே படுக்க வைக்கிறான். உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. இப்போ எதுக்கு இந்த டேபிளில் படுக்க வைக்கிறான். அதாவது அந்த டேபிள் அந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு செம்மையாக கிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கொஞ்சம் மேலே வர மாதிரி வரான். அதாவது அவன் ஹைட்டுக்கு லைட்டாக காலை தூக்கினாலே உங்கள் மேலே வந்துட்டான். நீங்களும் டேவை நல்லா கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. டேவோட ஹேண்ட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பாடியை ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. உங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. பட் நீங்கள் டேவோட கிஸ்ஸில் மட்டும்தான் மூங்கியிருக்கீங்க. அவனோட ஹேண்ட் வந்துட்டு உங்கள் செஸ்ட்டு மேலே ட்ரெஸ்லேயே லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி அது செம்ம சென்சேஷனாக இருக்கும். நீங்களும் செம்மையாக மூன் பண்ணிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக அவன் கையை கீழே போய்ட்டு உங்கள் டாப்பை லைட்டாக லிஃப்ட் பண்ணுறான். என்ன நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல இவ்வளோ நேரம் ஆகுது. மேம் போய் 1 hour ஆகுது தெரியுமா. ஆமாம் இப்போ வேறு ஏதோ கீழே விழுந்த சவுண்டு கேட்குது. எனக்கு தெரிஞ்சு லைட்டாக நீ பார்க்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பேசுகிற சவுண்டு. டக்குன்னு நீங்களே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டீங்க. டக்குன்னு 2 பேரும் எந்திரிச்சிட்டிங்க வேறு. அப்படியே உங்களை பார்த்துட்டு அது அப்படின்றா நீங்கள் விடுங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க. இல்லை உங்களால் தான் நான் அப்படியே போகிறேன்னு சொன்னேன். நர்ஸ் தான் அப்படி தான் பேசுவாங்க நல்லா கண்டுக்குது நீ வா அப்படி சொல்லிட்டு உங்களை இழுக்கிறான். நீங்கள் கிட்டே வர மாட்டேங்கிறீங்க. வேணாம் நான் போகிறேன்றீங்க. திருப்பி இழுத்து உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அடுத்த செகண்டே நீங்கள் அவனுக்கு பேக் கிஸ் பண்ணுறீங்க. தேங்க அது எப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஆக்கோட ஸ்மைல் பண்ணுறா. டக்குன்னு உங்களை விட்டுட்டு அது எப்படி சொல்லிட்டு அவன் டக்குன்னு வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை தான் கரெக்ஷன் பண்ணிகிட்ருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவனோட ஷர்ட்டை நீங்கள் எடுத்து 2-3 பட்டன் வர ஓப்பன் பண்ணிகிட்ருப்பீங்க. அதை க்ளோஸ் பண்ணுறான். நீங்கள் பார்த்துட்டு ஷோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு பார்த்து சிரிச்சிட்டேன். சாரி ராங்கான டைமில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாட்டே. நிமிஷம் இல்லை ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓ ஹாய் சாரி ரொம்ப ஹேக்வர்டான அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்று இல்லடி விடு. இவன் தான் என் கூட ஸ்கூலில் வந்து இவனை படிச்சுட்ருக்கா. என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஓ ஓகே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் காட்டுறான். ஹாய் மியா நீ எதோ தப்பாக நினச்சிக்காத. ஐயோ இவ்வளோ ஸ்கூல்லேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லானே. ஐயோ அப்போல்லாம் இல்லை. சரி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஐயோ நான் எதுவும் நினைக்கல. இல்லை பொதுவாக அப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா நானே என் புருஷன் அப்படி தான் நினச்சேன். அவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படி தான் நினச்சேன். பட் அப்படிலாம் கிடையாது. சரியா ஓகேவா மியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஆமாம் நீங்கள் இங்கே அதுவா அந்த ஜிமின் நாய் தாண்டா ஏதோ ஒரு ஃபைலை வந்துட்டு கொடுத்துட்டு போய் என்ன வாங்கிட்டு வர விடுது. அதான் வாங்க வந்தேன். புருஷனுக்கு மரியாதைடி. நீங்கள் டக்குன்னு அங்கிட்டே சொன்னதை கிட்ட சிரிச்சிருப்பீங்க.
ஐயோ! சாரி நீ இருக்கங்கிறத மறந்துட்டேன். அது அவனும் ஃப்ரெண்டு தானா, அதனால நாய் பேயின்னு திட்டி கொஞ்சம் அப்படியே பழக்கமாயிருச்சு. அதான் நாயின்னு சொல்லிட்டேன். சாரி நீ இருக்கப்ப கொஞ்சம் மரியாதை பேசுறேன். ஐயோ! அப்படிலாம் இல்லங்க. ஓ! அப்ப நீ கிட்ட மரியாதை குடுக்க மாட்டியா? ஐயய்யோ! அப்படிலாம் இல்லண்ணா. அவரு ஏய்! என் பொண்டாட்டிய நான் உன்ன மாரி நெனச்சியா? வாங்க போங்கன்னு அவ்ளோ அழகா கூப்பிடுவா. டக்குன்னு வந்துட்டு மியா உங்கள பார்த்துட்டு, வாங்க போங்க வா. ஐயா என்ன அப்படிலாம் கூப்பிடாத. நாயே பேய் அப்படின்னு கூப்பிடு. அப்பதான் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நம்மளோட லவ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண மாரி இருக்கும். அதுதான் நல்லாயிருக்கும். டா மூடிட்டு போடி. இதுதான் நல்லாயிருக்கு. ஏய் என்னாடா டேய் இதான்டா நல்லாயிருக்கும். பிடிக்கிறியாம்மா தெய்வமே நீ கிளம்புறியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு மியா அவங்கள பார்த்துட்டு, ஓகே பாய். சீக்கிரமா அவன்ட்ட பேச வரேன். அவன்ட்ட பேசுறது எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ நீ நான் ஃப்ரெண்ட் ஆயிடலாம் ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. மியா டக்குன்னு வந்து போயிருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு இவங்க பயங்கரமாக பேசுவாங்களோ? செம்மையாக பேசுவா. வாய் 4 வாய் வண்டி வாய் அப்படின்னு சொல்லிட்டு டீ சிரிக்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். டீ திருப்பி கையை பிடிச்சிட்டு அப்படியே பாதியிலே போதும் பாதி பாதின்னு போய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு வெளியே வந்திருப்பீங்க. டே சிரிச்சிட்டே போய் உட்காந்துருப்பான். ஸோ அதுக்கப்புறம் டேக்கு ஒரு 10 நிமிஷம் வந்து வேலையெல்லாம் போகல ஃபுல்லாக மைண்டில் நீங்கள் தான். அதுவும் வேறு கொஞ்சம் மூவ் பண்ணப்போ நீங்கள் வேறு அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. டேக்கு அதில் இன்னும் குஜால் ஆகிடுச்சு. அப்படி எங்கள் சைட் பார்த்தா உங்களுக்கு செம்ம வைக்கும். நீங்கள் இப்போ தான் வீட்டுக்கு வரீங்க. ஆல்ரெடி ரியாக்காவும் சரி உங்கள் அத்தையும் சரி வந்திருப்பாங்க. 2 பேரும் எப்பவும் போல அவங்க வேலையெல்லாம் இங்கிட்ட இதை பண்ணிட்டு அலையிறாங்க. நீங்கள் உள்ள போனால் 2 பேரும் உங்ககிட்ட வந்துட்டு என்னாச்சுடி இவ்வளோ லேட் ஆச்சு? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ரியாக்கா சும்மா அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு போகிறீங்க. 2 பேரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வைக்கப்படுறதுலேயே 2 பேருக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ சம்திங் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ரூமுக்கு போயிருப்பீங்க. ஒரே வெக்கத்துலேயே போயிருக்கோம் அன்றைக்கி டே. ஸோ ஈவினிங்காக நீங்கள் வெளியே வந்து பார்க்குறீங்க. சுகாவும் வந்துட்டு சுகாவோட ஒய்ஃபும் கிளம்பிட்டு இருக்காங்க. ரியாவும் உங்களுக்கு ஒன்றும் புரியலை. எங்கே போகிறீங்க ரியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறவங்க தயக்கமாக இருக்குது. ரியா அவங்கள பார்த்துட்டு ஏண்டி தயங்க கேட்குற போல்டாக கேளு. சுகா எனக்கு ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி அது சக்ஸஸ் ஆகிடுச்சான். ஸோ ஈவினிங்காக பார்ட்டி வச்சிட்டாங்கன்னு சொல்லி சுகா கூப்பிட்டுருந்தான். அதான் ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அங்கே பார்த்து உங்கள் அத்தையும் மாமாவும் கிளம்பிட்டு இருக்காங்க. அத்தை அப்படின்னு சொல்ல அப்புறம் அத்தை ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சுகா நீ ரியாவை கூப்பிட்டு போயிட்டு வந்துடு சரியா? சரிம்மா நைட்டு வீட்டுக்கு வந்துடுவியாடா? இல்லைம்மா கொஞ்சம் ட்ராவல் டைம்லாம் இருக்கனால கொஞ்சம் அவளுக்கு டயர்டாயிரும் நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறோம். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா மீறியாவே அனுப்பிவிட்டாங்க. இவங்க அத்தையை பார்த்துட்டு அத்தை அப்படின்றீங்க. உங்கள் மாமா இன்னும் வெளியே வரல. அவர் உள்ளே கிளம்பிட்டு இருந்திருப்பார். பட் இங்கேருந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எங்கே போகிறீங்க? அதுவா உங்கள் மாமா நம்ம 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஐட்டமாக இருக்குது அப்படின்னாரா? அதான் 2 பேரும் மூவிக்கு போகிறோம். அப்படியே உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. ஏச்சே இப்படி பார்க்காதடி. நான் எதுவும் சொல்லலை. ஆமாம் நீ வந்து எதாவது சொல்கிறேன்னு சொன்னீங்க என்னது? நீங்கள் ரொம்ப ரொமான்டிக் கப்பலாக இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். நீங்கள் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கப்பல்லாம் ஆகலை போல். உங்கள் அத்தைக்கு சிரிப்பு வந்திருக்கோம். நாங்கள் லவ் தான் பண்ணுறோம். அவர் அப்படி தான் பண்ணணும். சரி அத்தை எனக்கு ஒரு டவுட்டு. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க. நிஜமாலே உங்களுக்கும் மாமாவுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தானா? ஆமாண்டி அரேஞ்ச் மேரேஜ் தான். இதில் என்ன உனக்கு டவுட்டு? அப்படி சொல்லிட்டு மாமா பார்க்குறீங்க. அவர் கிளம்பிட்டுருக்காரு. பார்த்தா தெரியலே. ஒன்னே டே மாதிரியும் வச்சுக்கோவேன். ஓ சரி அப்படி சொல்லி சிரிக்கிறீங்க. உங்கள் அத்தைக்கு சிரிப்பு வந்திருக்கும். சரி நாங்கள் போயிட்டு வருவோம். சரி நைட்டு டே வருவான். நீ மெய்டை வந்துட்டு ஈவினிங்காக அனுப்பி வச்சிரு சமைக்க சொல்லிட்டு அப்புறம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அனுப்பி வச்சிரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு. சரி நைட் நீங்கள் 2 பேரும் மட்டும் இருந்துக்காங்க. சரி அவங்க அத்தை உங்களை பார்த்துட்டு சீக்கிரமாக நீ ஒரு குட் நியூஸ் சொல்லு. அதுக்காக தான் தனியாக விட்டுட்டு போகிறேன் புரிஞ்சா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டே வராங்க. அத்தை அப்படின்றீங்க அவங்க ஸ்மைல் பண்ணிட்டேன்னு. புரியுதுடி ஹாப்பியாக இருக்கீங்கன்னு லைஃப் ஸ்டார்ட் பண்ணிங்க. எல்லோரும் இருக்கும்னு சொல்லி தாய்க்காலாம் வேணாம். எல்லாத்தான் அது அப்படிலாம் இல்லை சொன்னேன்டி. அப்புறம் சொன்னான் 2 இயர்ஸ் கழிச்சு தான் பேபின்னு சொல்கிறான்னு சொல்லி. நீங்கள் நிமிஷம் ஷாக்காக பார்க்குறீங்க. என்ன தான் அம்மாட்ட சொல்லிட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அப்படி வேணாமே சீக்கிரமாக பெற்றுக்கோனேன். ஏன்னா அவனுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பெண் குழந்தைனா டேக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமாக ஒரு பெண் குழந்தைய பெற்றுக்கொடு. சரியா? சரிதான். சரி நான் டேட்டை ஃபோன் பண்ணி சொல்லிடுவா. முன்னாடி ஓகே சொல்லிட்டேன். அவெல்லாம் சொல்லிடாதீங்க. அங்கிட்ட சிரிச்சிட்டேன்னு. சரி பார்த்துக்க போயிட்டு வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையும் மாமா கிளம்பியிருப்பாங்க. உங்கள் மாமா உங்களை பார்த்துட்டு எதனாலும் கால் பண்ணுமா சரியாம்மா? சரி மாமா. அவனை கொஞ்சம் ஃபோன் பண்ணி சீக்கிரமாக வர சொல்லு. லேட்டாலாம் வர வேணான்னு சொல்லிடு. அப்புறம் தனியாக இருப்பீல. சரி மாமா. அதை அவள் பார்த்துப்பா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இழுத்துட்டு போயிட்டாங்க. உங்கள் மாமாவும் சிரிச்சிட்டு உங்களுக்கு பாய் காட்டிட்டு போயிருப்பார். உங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு ப்ளஷியாக இருக்குது உங்கள் அத்தை சொன்னது. அவ்வளோ பிடிக்குமா குழந்தைனா? பெற்றுக்கலாமா? ஒரு 2 இயர்ஸ் ஆகட்டும்னு நினச்சினே. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா மெயிலாம் சமைச்சிட்டு இருக்காங்க. நீ சும்மா உட்காந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க சமைச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. மணி 6 தான் ஆகுது. நீங்கள் இப்போயே டேக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க.
ஏங்க சொல்லுடி என்னாச்சு? வீட்டுக்கு வரீங்களா? வீட்டுக்கா? இப்போயா? ம் பேஷண்ட் இருக்கா, வர முடியாதா? ஒரு 4-5 பேஷண்ட் மட்டும் இருக்காங்க. இல்லை, வீட்டில் அத்தை மாமாவும் இல்லை, ரியாக்காவும் சுகா மாமாவும் இல்லை, 2 பேரும் வீட்டுக்கு வரமாட்டாங்களாம். 2 பேருமே. வரீங்களா? 10 நிமிஷத்தில் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டான். உங்களுக்கு ஐயோ அப்படிங்கிற இருக்குது. நீங்கள் மெய்டாக அனுப்பி வச்சுருப்பீங்க. உங்களுக்கு அச்சோ அவசரப்பட்டு வர சொல்லட்டோமா அப்படின்னு இருக்கேன். நம்ம 10 நிமிஷத்தில் வரேன்னு சொன்னதுக்கப்புறம் என்னடா இப்படி பண்ணிவிட்டவே அப்படின்னு வேறு மைண்டில் இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் பார்க்குறீங்க, சரி சாரி கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போய் சாரியெல்லாம் கட்டுறீங்க. நீங்கள் சாரி கூட கட்டி முடிக்கல, கார் சவுண்ட் கேட்டுச்சு. அச்சோ வந்துட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சாரியை கட்டிட்டு கீழே வந்து பார்க்குறீங்க. சம்மளமாக வந்து நின்றுட்டுருக்கான். என்னது ஃபேஸில் என்றைக்கும் இல்லாத பிரைட்னஸ் இன்னைக்கு, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வரான். என்னது? என் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி இத்தனை நாளில் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வரியாடான்னு கேட்டிருக்கா. அதான் இந்த ஸ்மெல் அது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே பேக்கில் போகிறீங்க. வந்து டக்குன்னு இப்போ ஹோல்ட் பண்ணி அடுத்த செகண்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்பான். ஒயன் அப்படி சொல்லி டக்குன்னு நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு பார்த்தா உங்கள் அம்மா அப்பா உங்கள் தம்பி ஜோன் நிற்கிறான். உங்களுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் 2 பேரும் என்ன பொசிஷன் அப்படி நீங்கள் டக்குன்னு சொல்லிட்டு ஏங்க என்னடி தெரியலையே அம்மா வாமா. உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்குலாம் ஒரு மாதிரி ஆக்குவாடாக்கு. உங்கள் தம்பி அம்மா தப்பான டைமில் கரெக்டாக வந்திருக்கம்மா, அறிவிட்டம்மா அப்படின்றான். மூட்டு வாடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு அத்தை நிமிஷம் இருங்க காஃபி போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே போயிட்டா. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. கிட்டடி ஒவ்வொரு காஃபி போட போகிறது. கம்முன்னு இருமா நீ வேறு. உங்கள் அம்மா சிரிச்சிட்டேன்னு சாரி மாடு சொல்ல உங்களுக்கு ஐயோன்னு இருக்கு. ஏன்னா இவங்க சாரியெல்லாம் கேட்டாலும் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உட்காருங்க மாப்பிள்ளை நீங்களும். இல்லை அது உட்காருப்பான். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருப்பான். இல்லை ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் சரின்னு வந்துட்டோம். சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இல்லைப்பா ஆடி மாதத்துக்கு கோயினை கூப்பிட்டு போகணும்ல. ஆடி மாதமானு சொல்லிட்டு இப்போ தான் ஆடி மாதம்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷனில் பார்க்குறான். வந்துட்டு அப்படியே உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னாச்சு மாப்பிள்ள? ஒன்றும் இல்லை அத்தை. ஆமாம் என்ன அத்தை மாமா இல்லையா? இல்லைம்மா அத்தை மாமாவும் வெளியே போயிருக்காங்க, ரியாக்காவும் சுகா மாமாவும் வெளியே போயிருக்காங்க. இல்லைடி இன்னொரு 2 நாளில் ஆடி மாதம் வருது. அதான் சரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம். ஆடி மாதத்துக்கு 30 நாள் கூப்பிட்டு போவாங்களா? அதாம்மா. டக்குன்னு என்னடி எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் பார்க்குறேன். ஏன்னா 30 நாளோ நீங்கள் செம்ம ஷாக்கு. உங்கள் அம்மா பார்த்துட்டு இல்லடி 30 நாள் வேணாம், 10 நாள் வா, அதுக்கடுத்து 10 நாள் வா. அப்படியே பார்த்துட்டு இடையில 10 நாள் தானே இருக்குது, அதை என்னத்துக்கு கூட விட்றீங்க அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷனில் பார்த்துட்ருக்கான். ஆமாம் உங்கள் மைண்ட் வாய்ஸ் இடையில 10 நாள் இருக்குன்னு தானே இருக்குது அடிச்சுன்னு கேட்குறான். பரவாயில்லடா கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டான். உங்கள் அம்மா இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்வமாக பார்க்குறான். டக்குன்னு ஜூனோட அம்மா ஜூன் மண்டையில் ஒன்று வச்சுட்டு போய் மூடிட்டுருக்கா. இல்லை மாப்பிள்ள அது சாங்கியம் இருக்குல்லப்பா, அதான் சரி சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தோம். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டே எதுவும் சொல்ல முடியல. எப்படி சொல்ல முடியும்? எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறேன்ட்டாங்க. இல்லை இருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு நைட் அவங்களாம் அங்கே தான் ஸ்டே பண்ணுறேன்ட்டாங்க. உங்களுக்கு போய் உங்கள் அம்மா கூட படுத்துங்கன்னு தோணுது. ஜூன் வேறு வந்துட்டு உங்கள் ரூம் மெத்தடில் படுத்துட்டு இந்த மெத்தட் தான் நல்லா இருக்குன்றான். சரி ஜூன் நீ வந்துட்டு இங்கே படுத்துக்கோ, நான் போய் அம்மா அப்பா கூட படுத்துக்கிறேன். அப்படியே உங்களே பார்த்து முறைக்கிற மாதிரி பார்க்குறான். ஜூன் நான் வந்துட்டு உங்கள் மத்தாட்டி கம்ம நீ மாப்பிள்ள கொடுப்படு போமா, நீ என்ன கொஞ்சம் தரம் நான் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறேன்னு உங்கள் அம்மா கூட ரூம் கூட்டிட்டீங்க. உங்கள் அப்பா தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருக்காரு. உங்கள் அம்மா அப்பா அதுக்கப்புறம் ஜூன் 3 பேர் கெஸ்ட் ரூமில் தான் படுக்கலான்னு இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் போய் உங்கள் அப்பா பார்த்துட்டே இருக்கார். அம்மா இங்கே படுத்துக்கோங்க, 3 பேர் இந்த பெட்டில் படுக்கலாம். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே வந்து 2 பேர் தான் பெட்டில் படுக்க முடியும், ஒருத்தர் கீழே படுக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் அப்பா கொஞ்சம் வயசாகிட்டனால அவர் கீழெல்லாம் படுக்க மாட்டார், அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஜூன் தான் அவன் கீழே படுத்துப்பான். அப்போ ஜூனில் அங்கே படுக்கிறேன்றான். அதனால் சரின்னு சொல்லிட்டு டேட்டை நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க, அப்பா நல்லா கீழெல்லாம் படுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதனால் மாமா நீங்களும் இங்கேயே படுத்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே ஜூனும் உங்கள் அப்பாவும் பெட்டில் படுத்துருக்காங்க. தூக்குறோம்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது பால்கனி நின்றுட்டு இருந்திருப்பான். சரியான மக்கு பொண்ணுட்டே கல்யாணம் பண்ணிக்க போல தெரிச்சுக்கிட்டு ஓடிட்டோம். இன்றைக்கி தான் ஒரு ஃபார்மில் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் பார்க்குறான். எடுத்துட்டாங்களே ஆனி மாதம் வேறு ஏதோ புது கதை. என்ன கூத்து கட்டுறனாலே காத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது டேக்கு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் சூன் போடுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் டெய்லியும் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே பாய், லவ் யூ.